அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 30 வாய்மை. குறள் எண் 291. வாய்மை எனப்படுவது யாது எனின் யாது ஒன்றும் தீமையில்லாத சுழல். வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீமையில்லாத சொற்களை சொல்லுதலாகும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மற்றவர்களுக்கு தீமை செய்யாத சொற்களை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது, நாம் உண்மை பேச வேண்டும், பொய் சொல்லக்கூடாது என்பதை உணர்த்துகிறது. தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய அறிவுரையின்படி நாம் எல்லாம் உண்மையாக வாழ்வோம், அரிச்சந்திரன் போல வாழ்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.